ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி. இன்றைக்கி நாம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, யூடியூப்லேருந்து ஷீ கிரியேட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டீம் வந்து லாஸ்ட் மந்த் 27th வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்து அந்த டாஸ்க்கு வந்து வீடியோவாக நம்மளை வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. உமனுக்கான ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா 1000 பிலோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கவங்களுக்கும், அதுக்கப்புறம் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கும் தான் இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட சேனல் க்ரோத் ஆகலை அப்படின்றதுக்காக நம்ம வந்து வீடியோஸ் போடுறது வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட இன்கேஸ் ஒரு 2 சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட அவங்களுக்காக நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க நிறைய நமக்கு வந்து சொன்னாங்க. எப்போயாச்சும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளோட சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்றத பற்றிலாம் சொன்னாங்க. ஸோ ஷீ கிரியேட் டீமுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உமனோட ஃப்ரீடம் எப்படி இருந்துச்சு லாக்டவுனில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ உமனுக்கு வந்து ஃப்ரீடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பட் நமக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கல, அதுதான் உண்மை. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு 4 பேர் சார்ந்து தான் இருப்போம். நம்மளால் ஒரு முடிவு கரெக்டாக எடுக்க முடியாது. அப்படியே எடுத்து இன்கேஸ் எதாவது தப்பாயிருச்சு அப்படின்னா எல்லாருமே நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே சக்ஸஸ் ஆச்சுனாலும் யாரும் நம்மளை வந்து பாராட்ட மாட்டாங்க. அதனால் நம்ம பயந்து பயந்து மற்றவங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கையை இன்னுமே வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்காக நம்ம எதுவுமே ஆசைப்பட்டு செஞ்சுக்க முடியல. ஸோ அப்படி இருக்க லைஃப்பில் நமக்கு கிடைச்ச குட்டி குட்டி ஃப்ரீடம் இந்த லாக்டவுனில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ அப்படி கிடச்சது தான் நம்ம சமையல். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கிடச்ச ஃப்ரீடம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சமையல். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிஷ் தான் செய்யணும். அதுவும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும். நமக்கு பிடிச்ச மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. இன்கேஸ் அதுவே அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதை சாப்பிட்டு தான் ஆகும். அதனால் அப்படி தான் செய்வோம். அப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்தது. பட் இப்போ இந்த லாக்டவுனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச டிஷ்ஷும் நம்மளால செய்ய முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷும் நம்மளால செஞ்சு வைக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நிறைய டைம் இருந்துச்சு நமக்கு. அதனால் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய கேக் வெரைட்டிஸ் நாங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பீஸா செஞ்சோம், பானிபூரி செஞ்சோம், சமோசா அந்த மாதிரி எல்லா சாட் ஐட்டம்ஸுமே நம்ம வீட்டிலேயே செஞ்சு பார்த்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருந்தாங்க. அதனால் நிறைய வீடியோவும் நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் தனியாக சாப்பிட முடியாது. கம்பெனி யாராச்சும் இருந்தால் தான் நமக்கு வந்து அதை செய்யணுன்னே தோணும். அந்த மாதிரி ஆள் வீட்டில் இருந்ததால் நம்ம நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு யூடியூப்லேயே நான் போஸ்ட் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைமுக்கு சாப்பாடு செய்யணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே வீட்டில் இருந்ததால் எப்போ வேணால் நம்ம எழுந்துக்கலாம், எப்போ வேணால் சமைக்கலாம் அப்படி தான் இருந்துச்சு. இன்கேஸ் வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை மாத்திரை போடுறாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து டைமுக்கு செஞ்சு கொடுக்கணும். பட் இங்கே எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. நாங்கள் எப்போ வேணால் எழுந்துக்கலாம், எப்போ வேணால் நான் சமைக்கலாம். அதனால் எனக்கு அதுவுமே ஒரு ஃப்ரீடமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஃப்ரீடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறதால ஸோ ஃபேமிலி யாரையுமே மீட் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேமிலி மீட்டிங்ஸ் மாதிரி குரூப் கால்ஸ்லாம் நம்ம வச்சு பேசிக்கிட்டோம், வீடியோ கால்ஸ். இப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபேமிலியில் இருக்கவங்களோட அருமையும், ஃப்ரெண்ட்ஸோட அருமையும் ரொம்ப புரிய ஆரம்பிச்சது. அவங்களோட அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோண ஆரம்பிச்சது. அதனால் அவங்க கூடலாம் நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபேமிலி கூடயும், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நிறைய வீடியோ கால், அதே மாதிரி நார்மல் கால். முன்னாடி அப்படி பேச முடியாது. ஏன்னா நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும். இல்லை ஏதாச்சும் எங்கேயாவது போகணும், வரணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் கரெக்டாக பேச முடியாது. பட் இப்போ வீட்டிலே இருக்கிறதால யாரும் எதுவும் கேட்கவும் முடியாது. ஏன்னா எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அவங்களும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. நம்மளும் ஃப்ரீயாக தான் இருப்போம். அதனால் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுத்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கிடச்சிது. அதுவுமே நான் ஒரு ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்து எனக்கு கிடைச்ச ஃப்ரீடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நிறைய மூவிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் டைமில் வச்சுருந்தாங்க. இதுவே இந்த கொரோனா ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஐபிஎல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எனி டைம் நம்ம வீட்டில் வந்து கிரிக்கெட் தான் போயிருந்திருக்கோம். இல்லைனா சீரியல் போயிருந்திருக்கோம். ஸோ 2 பேருக்குமே வந்து ப்ராப்ளமாக இருந்திருக்கும். அது 2மே இல்லாததால் நமக்கு பிடிச்ச மாதிரி மூவிஸ் வந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம். பழைய மூவிஸு, புது மூவிஸ் அந்த மாதிரி ஓடிடி இல்லை வந்து பென்ட்ரைவில் இருக்க மூவிஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்ருந்தோம். அதுவுமே எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீடமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கூட உட்காந்து நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது, இல்லை அவங்க கூட சேர்ந்து நம்மளும் குழந்தையா மாதிரி மாறி விளையாடுறது. இன்கேஸ் இதுவே பழைய டைம் அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அது விளையாட கூட நமக்கு வந்து உரிமை கிடையாது. ஏன்னா அப்படி விளையாடிட்டு இருந்தனா கூட மற்றவங்க கேள்வி கேட்பாங்க. "நீ என்ன குழந்தையா? இன்னும் உட்காந்து விளையாடிட்டு இருக்கியே?" அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கேள்விகள் வரும். பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. நம்ம குழந்தைங்க கூடயும், குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் கூடயும் நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து
மறந்த பழைய விளையாட்டுகள் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து நிறைய டைம் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து டைம் நிறைய இருந்துச்சு. அதுதான் காரணம். அப்போ வந்து எல்லாமே ஓடிட்டே இருக்கணும். வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அந்த மாதிரி நிறைய வேலை இருந்துகிட்டே இருந்ததால நமக்குமே வீட்டில் வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமிங் நமக்கு இருக்காது. இதுதாங்க எனக்கு கிடைச்ச ஃப்ரீடமாக நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.